பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா விதமான சத்துருவின் போராட்டத்துக்கும், நாம் சந்திக்கிற சகல விதமான பயத்துக்கும் நம் நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 39வது வசனத்தின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, எப்போல்லாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ அப்போல்லாம் கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி சிறக்க பண்ணி ஜெயத்தை கொடுத்ததையும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகத்துக்கு பின்னாக சென்றபோது அவங்க வாழ்க்கையில் சரிவையும் பயத்தையும் அனுபவித்ததை வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. உதாரணமாக, அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை அந்த வனாந்திர பாதையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி துதி சத்தத்தோடு கூட அதை சுற்றி வந்தபோது தேவன் அதை சுதந்திரிக்க கிருபை அருளி செய்தார், ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் அதே சமயத்தில் பக்கத்தில் இந்த சின்ன பட்டணம் தான் ஆயுப்பட்டினம், அதை முறியடிப்பதற்காக அவங்க எழுப்பி போன போது அவர்கள் கையில் மடங்கடிக்கப்பட்டவர்களாக இருதயம் கரைந்து போகிற அளவுக்கு பயந்து நடுங்கி வந்ததை வேதம் சுட்டி காண்பி. காரணம் தெரியுமா? ஆகான்ங்கிற தனி மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தருக்கு பயந்து நடக்க அவன் தவறினதுனால மொத்த கூட்டமும் பயந்து நடுங்கினது. சத்துருவை கண்டு ஓடி ஒளிந்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பலம் கொள்ளும். காரணம் தெரியுமா? நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட போராட்டம் வந்தால், பிரச்சனை வந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பாருங்கிற நம்பிக்கை நிச்சயத்தை நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அதை அனுபவிக்க முடியும், வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியும். என்றைக்கு கீழ்ப்படியாமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதில் தாமதம் ஏற்படும் என்பதை இந்த வேத வாக்கு தத்தங்கள் நமக்கு உறுதி செய்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பயம், ஏன் இந்த நடுக்கம், சத்துரு குறித்து ஏன் இப்படி கலங்கி போகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவர் நெருங்கி சேருவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம்பட்டவர்களாக எல்லா விதமான போராட்டத்துக்கும் தேவன் நம்மை தப்பு வைக்க வல்லவருங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறி செல்ல தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அர்ப்பணிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்து நடக்கிற கிருபை எங்களை தாங்காண்டவரே. என்னுடைய எல்லா விதமான சத்துருவின் போராட்டத்துக்கு விலக்கி பாதுகாத்து எல்லா பயத்துக்கும் எங்கள் நீங்களே ரட்சித்து ஜெயம்பட்டவர்களாக சாட்சியில் வாழ உதவி செய்யுங்க. இந்த நாளைக்கு ஆசிரியத்து கொடுங்க. கிருபை சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.